செழிக்கட்டும் வையகம் மகிழட்டும் இல்லறம். 4ஆம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அன்னாருடைய நினைவு தினத்தை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் CNI இந்த விழா கமிட்டி குழுவினர் மரக்கன்று நடுகின்ற விழாவை கொண்டாடுகின்றார்கள். இது மாபெரும் ஒரு விழாவாக, ஒரு நல்ல ஒரு எண்ணம் படைத்த ஒரு குழுவினுடைய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இந்த மதுரையில் இருக்கின்ற இந்த இந்திரா நகர் பகுதியிலே அமைந்ததாக நான் பார்க்கின்றேன். முதற்கண் இன்றைய நாளிலே இந்த மாபெரும் ஒரு மனிதருடைய நினைவு தினத்தன்று இந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயம் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், சமுதாயம் இயற்கையில் இன்னும் திளைக்க வேண்டும், இந்த சமுதாயம் இந்த இயற்கையினுடைய நிழலை இந்த பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல மேடையில் வீற்றிருக்கின்ற இந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய அந்த மாதம் 18ஆம் தேதி 2015 வருடத்திலே அங்கே வருகை புரிந்திருந்தார். நான் அங்கேதான் அந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருந்தேன். அந்த குருக்கள், இளம் குருக்கள் தான் நான் பார்த்திருக்கிறேன். வந்து நியூஸ் பேப்பரை விற்று தங்கள் பொருள் மேற்கொண்டனர். அதனால கஷ்டப்பட்டு உழைப்பதன் வழியாக வெற்றியை அடைந்த ஒரு மாபெரும் ஒரு கண்டிப்பாக இறக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை, அது மறுக்க முடியாத உண்மையாக பார்க்க வந்துவிட்டது என்று அவர் மேற்கோள் சொல்லியிருக்கிறார். இது வந்து யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி பார்த்தா அவர் சொன்னதாக அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம எல்லாருமே இப்போ வந்து காந்திக்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் நம்ம இப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பேருக்காகவும் அப்படிலாம் செய்யாம இந்த 4ஆம் ஆண்டு விழா அவங்க வந்தவங்க